வணக்கம் நண்பர்களே, நாம் இன்று பார்க்க போவது அட்சயபுரீஸ்வரர் ஆலயத்தின் வரலாறையும் சனி பகவானுக்கு சிவபெருமான் திருமண பாக்கியம் அளித்த வரலாறையைத்தான் நாம் இன்று பார்க்க போகின்றோம். நீங்கள் நமது சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க அட்சயபுரீஸ்வரர் ஆலயத்தின் வரலாறை பார்க்கலாம். சூரிய தேவனின் மகன் சனி பகவான், இன்னொரு மகன் யமதர்மன். அண்ணன் தம்பியாக இருந்தபோது இருவரும் அடிக்கடி சண்டை போட்டு கொண்டனர். அப்படி ஒரு சமயம் வந்த சண்டையில் அண்ணன் யமதர்மன் கோபத்தோடு தம்பி சனி பகவானின் காலில் ஓங்கி அடிக்க தம்பியின் கால் ஊனமானது. மன வருத்தத்துடன் புறப்பட்ட சனி பகவான் மனித உருவத்தில் பூவுலகத்தில் சிவதரிசனம் செய்தார். பல தலங்களும் சென்றார். வழியில் பிச்சை எடுத்து கிடைத்ததை சமைத்து ஏழைகளுக்கும் முதியவர்களுக்கும் அளித்து தாமும் உண்டு வந்தார். ஊராக சுற்றி வந்த சனி பகவான் விளாமரங்கள் நிறைந்த ஒரு கிராமத்திற்கு சென்றார். நடந்து போகும் வழியில் ஒரு பாதையை கடந்தபோது ஓரிடத்தில் விளாமரத்தின் வேரில் தடுக்கி நிலை தடுமாறி அருகே இருந்த பள்ளத்தில் விழுந்தார். அவர் கீழே விழுந்த அதே சமயத்தில் அந்த பள்ளத்தில் இருந்த குபீர் என்று ஒரு நீரூற்று தோன்றியது. அந்த நீர் சனி பகவானின் மேனியில் பட்டவுடன் மறுபடியும் அவரது ஊனம் மறைந்தது. கூடவே ஒரு அசரீரி எழுந்தது. சனி பகவானை பல கோடி யுகங்களாக மறைந்திருந்த பூசஞான வாவி என்ற ஞான தீர்த்தம் இது. சித்திரை திங்கள் வளர்பிறை திருதியும் பூச நட்சத்திரமும் சனி பகவான் வாரமும் சேர்ந்து இத்தீர்த்தம் உன்னால் மீண்டும் சுரந்துள்ளது. விழாவேர் தடுக்கி நீ விழுந்ததால் சுரந்த ஞானவாவி இத்தலத்தில் புனித தீர்த்தத்துலமாகும் என்று கூறியுள்ளார். இதனால் இந்த கிராமம் விலங்குளம் என்று அழைக்கப்படும் என்றது அந்த அசரீரி. தற்போது மருவி விலங்குளம் என்ற பெயரால் அழைக்கப்படும் வரும் அத்தீர்த்தலம் சனி பகவானுக்கு அருளிய அட்சயபுரீஸ்வரராக கோவில் கொண்டு அருள்கிறார். சனி பகவானுக்கு திருமண பாக்கியம் அருளிய சிவபெருமான் ஆலயத்தின் எதிரே தனி கோவிலிலும் விஜய விநாயகர் தன் தந்தையை நோக்கி அமர்ந்திருப்பார். தலவிருட்சமான விளாமரம் கோவிலின் வடதிசையில் உள்ளது. அட்சயபுரீஸ்வரர் தலத்தில் சிவபெருமான் அருளால் சனி பகவானுக்கு திருமணமாகும் பாக்கியம் கிடைத்ததாம். எனவே இத்தலத்தில் மந்தாதேவி, ஜேஷ்டா தேவி என்ற இரு பத்னிகளுடன் ஆதி பிரகதீஸ்வர சனீஸ்வரர் என்ற பெயரோடு தனி சந்நிதியில் அமர்ந்திருப்பார் சனி பகவான். இவரது ஊனத்தை காகம் வந்து பெற்றுக்கொண்டதால் சனி பகவான் அந்த காகத்தை தன் வாகனமாக ஏற்றார் எனவும் தலப்புராணம் சொல்கின்றது. விபத்துக்கள் துர்மரணங்கள் ஏற்பட்ட இருக்கவும், யமபயம் நீங்கவும், நீண்ட ஆயுளையும் பெறவும், எதிரிகளால் ஏற்படும் அச்சங்கள் தொந்தரவுகள் நீங்க அருள் புரியும் உத்தம மூர்த்தியாக இத்தலத்தில் சனி பகவான் கருதப்படுகிறார். தசாபுத்தியாலோ ஜாதக ரீதியாலோ சனி பகவானின் பாதிப்புகள் ஆளானவர்கள் இத்தலம் வந்து சனி பகவானுக்கு இறைவன் நிறைவிற்கும் அர்ச்சனை செய்துவிட்டு பிரகாசம் காக்கும் காக்கைக்கு உணவு கொடுத்து படைக்கின்றனர். இதனால் சனி பகவான் தோஷம் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கும் என்று நிச்சயம். தலவிருட்சமான விளாமரம் கோவிலின் வடதிசையில் உள்ளது. பூச நட்சத்திரக்காரர்கள் அவசியம் வழிபட வேண்டிய ஆலயம் எது என்கிறார்கள். தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமைகளில், நந்தி பகவானுக்கு பிரதோஷ காலங்களிலும், பைரவருக்கு தேய்பிறை அஷ்டம தினங்களிலும் சிறப்பு ஆராதனை நடைபெறுகின்றது. ஆலயத்தின் எதிரே தனிக்கோவிலில் விஜய விநாயகர் தன் தந்தையை நோக்கி அமர்ந்திருக்கிறார். அட்சய திருதியை அன்று சனி பகவான் ஸ்தூல சூட்சம வடிவங்களில் அட்சயபுரீஸ்வரராக முழு வழிபடுவதாக ஐதீகம் நிலப்படுகின்றது. அட்சயபுரீஸ்வரர் கோவில் அமைப்பு கிபி 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஆலயம். மாரவர்மன் பராக்க பாண்டியன் இவ்வாலய இறைவனை வழிபட்டு தகவல் கல்வெட்டுக்கள் மூலம் காண கிடைத்துள்ளது. ஆலயம் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. முகப்பில் அழகிய கோபுரமும் பெரிய பிரகாசத்தையும் அடுத்து உள்ளது இந்த வசந்த மண்டபம். இந்த மண்டபத்தில் வலதுபுறம் அன்னை அபிவிருத்தி நாயகியின் சன்னதி உள்ளது. அன்னைக்கு 4 கரங்கள், மேல் 2 கரங்களில் தண்டத்தையும் தாமரையையும் தாங்கி கீழ் 2 கரங்களில் அபயவரத முத்திரைகளுடன் நின்ற கோலத்தில் புன்னகை தவள தென்திசை நோக்கி அருள் பாலிக்கிறார். மகா மண்டபத்தை அடுத்த உள்ள அர்த்த மண்டப நுழைவாளியில் இடதுபுறம் இரட்டை விநாயகரும் வலதுபுறம் மாரியம்மனும் பிரதோஷம் நாயகரும் திருமேனியில் உள்ளன.
அடுத்துள்ள கருவறையில் இறைவன் லிங்க திருமேனியாக கிழக்கு திசை நோக்கி அருள் பார்க்கிறார். இவர் சனி பகவானுக்கு அருளிய தினம்தான் அட்சய திருதிய நாளென்று கூறப்படுகின்றது. எனவே இறைவன் அட்சயபுரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். அட்சயம் என்றால் வளர்வது என்று அர்த்தம். இத்தலத்திற்கு ஒருமுறை வந்து போனாலே பக்தர்கள் இல்லத்தில் செல்வம் உள்ளிட்ட 16 பேர்களும் தலைத்து வளரும் என்பது ஐதீகம். இதுவே அட்சயபுரீஸ்வரர் உருவான வரலாறாகும். இது போன்ற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள மறக்காமல் NP நியூஸ் செல்லை சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கொள்ளும். நன்றி, வணக்கம்.